காலை வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் பாடம் 10 பயணம் போகலாம் என்ற பாடத்தினை கற்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க பாடப்பகுதிக்குள் செல்வோம். வண்ணத்து பூச்சியை பிடித்துப் பார்க்க அனைவரும் விரும்புவோம் அல்லவா? அதே போலத்தான் பாடத்தில் வரும் குரங்கும் வண்ணத்து பூச்சியை தொட்டுப் பார்க்க ஆசைப்பட்டது. எனவே குரங்கு வண்ணத்து பூச்சியை தொட மேற்கொண்ட பயணத்தை சிறிய கதை மூலம் அறிவோம். தோட்டத்தில் குரங்கு ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருக்கிறது. அதன் அருகே உள்ள பூவில் வண்ணத்து பூச்சி அமர்ந்திருக்கிறது. இந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து குரங்கு ரசித்து கொண்டிருக்கிறது. எனவே குரங்கு வண்ணத்து பூச்சியின் அழகை பார்த்து அதனை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது. வண்ணத்து பூச்சி பறந்துவிட்டது. வண்ணத்து பூச்சியை எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்று நினைத்து குரங்கு மிதிவண்டியில் செல்கிறது. மிதிவண்டியில் சென்றும் வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியவில்லை. எனவே மிதிவண்டியை விட வேகமாக செல்லும் பேருந்தில் ஏறி துரத்திச் செல்கிறது. அப்பொழுதும் வண்ணத்து பூச்சி பறந்து விடுகிறது. குரங்கால் வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியவில்லை. அடுத்து அதைவிட வேகமாக செல்லும் தொடர்வண்டியில் பயணத்தை தொடர்கிறது. அப்பொழுதும் வண்ணத்து பூச்சியை பிடிக்க முடியவில்லை. கடல் வழியாக சென்று வண்ணத்து பூச்சியை பிடித்து விடலாம் என்று நினைத்து கப்பலில் ஏறிச் சென்று பிடிக்க நினைக்கிறது. அப்பொழுதும் வண்ணத்து பூச்சி மிக உயரமாக பறந்து விடுகிறது. எனவே மிக உயரமாக பறந்து செல்லக்கூடிய வானூர்தியில் பறந்து தொடர்கிறது. குழந்தைகளே, அடுத்து என்ன நடந்து இருக்கும் சொல்லுங்கள். வண்ணத்து பூச்சியை குரங்கு பிடித்திருக்குமா? இல்லையென்றால் இதைவிட வேகமாக செல்லக்கூடிய வாகனத்தில் சென்று பிடிக்க முயற்சி செய்திருக்குமா என்பதை நீங்களே சிந்தித்து கொள்ளுங்கள். குழந்தைகளே, இப்பொழுது நாம் கற்ற பகுதியிலிருந்து சிலவற்றை நினைவு கூர்வோமா? குரங்கு வண்ணத்து பூச்சியை தொட எந்தெந்த வாகனத்தை பயன்படுத்தியது சொல்லுங்கள். மிதிவண்டி, பேருந்து, தொடர்வண்டி, கப்பல், வானூர்தி. மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. மிதிவண்டி, பேருந்து, தொடர்வண்டி, கப்பல், வானூர்தி. குழந்தைகளே, மிதிவண்டி, பேருந்து, தொடர்வண்டி ஆகிய மூன்றும் தரைவழி போக்குவரத்திற்கு உதவுபவை. கப்பல் நீர்வழி போக்குவரத்திற்கு உதவும். அடுத்து வானூர்தி வான்வழி போக்குவரத்திற்கு உதவும். குழந்தைகளே, போக்குவரத்து சாதனங்களையும் அது செல்லும் வழிகளையும் நன்றாக தெரிந்து கொண்டீர்கள். அடுத்ததாக பக்கம் 52 கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதியை வாசித்து அறிந்து கொள்வோம்மா. குழந்தைகளே, அனைவரும் பக்கம் எண் 52 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் பொழுது நீங்களும் என் பின்னே வாசித்து பழகுங்கள். பாடம் 10 பயணம் போகலாம். குரங்கு வண்ணத்து பூச்சியை தொட்டு பார்க்க ஆசைப்பட்டது. அடுத்து வாங்க. வண்ணத்து பூச்சி பறந்து விட்டது. குரங்கு மிதிவண்டியில் செல்கிறது. அடுத்து பிடிக்க முடியவில்லை. பேருந்தில் ஏறி துரத்திச் செல்கிறது. பிடிக்க முடியவில்லை. தொடர்வண்டியில் தொடர்கிறது. அடுத்து பிடிக்க முடியவில்லை. கப்பலில் சென்று பிடிக்க நினைக்கிறது. பிடிக்க முடியவில்லை. விடாமல் வானூர்தியில் பறந்து தொடர்கிறது. அடுத்து என்ன நடந்திருக்கும் சொல்லுங்கள். குழந்தைகளே, நீங்களும் மீண்டும் ஒரு முறை
இப்பாடப்பகுதியினை வாசித்து நன்கு இக்கதையினை புரிந்து கொள்ளுங்கள். நன்று.